ஆமென். எங்க ஊரு பக்கத்தூர். ஆமென். அல்லேலூயா. சமீபமா நாங்க வந்து அறிமுகமாகி கொண்டோம். அறிமுகமானோன்னா அவர் என்ன ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தினார், நித்திய டிவியில. அதுக்கு ஆண்டவருக்கும் அவருக்கு முதற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் அறிமுகமானோம். ஆனா அவர் என்ன பண்ணினாரு, ஒரு இடத்துல கொண்டு அறிமுகப்படுத்தினார். அல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபை. ஆமென். இந்த நாளிலும் கடந்த நாட்கள் ஒரு நாள் நான் அழைச்சிருந்தேன், வாங்க இந்த எங்கள் வீட்டில் நடக்கிற இந்த செவ்வாய்க்கிழமை முழங்காயத்தை ஜெபத்திற்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை அழைச்சேன். அன்னைக்கு அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாரு. அல்லேலூயா. அதனால மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்யல, விடலை, மறுபடியும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. மறுபடி ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா திட்டமும் நோக்கமும் இல்லாம என்ன செய்ய மாட்டாருங்க. ஆமா, இங்க நீங்க வந்திருக்கிறது கூட ஆண்டவருடைய சித்தம். ஆமென். இங்க வந்திருக்கிறது கூட ஆண்டவருடைய நோக்கம். ஆமென். அது இல்லாம நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது. இங்க வந்து நம்ம ஜெபிக்க முடியாது, இங்க நாம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. ஆமா, அவருடைய திட்டமும் நோக்கமும் இருக்க போய் தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, இங்க அழைத்துட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். நீங்க தொடர்ந்து நம்ம ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். வருகிற ஏப்ரல் மாதம் 2வது சனிக்கிழமை எங்க போறோம், எங்க போறோம் அதுக்கு ஜெபிச்சா தானே தெரியும். ஆமா, திண்டிவனம் போறோம், திண்டிவனத்துல இந்த இடத்துக்கு போறோம்னு தெரியும். அவ்வளவுதான், மொட்டையா சொல்லிட்டாங்க. எங்க போறோம், திண்டிவனத்துக்கு போறோம். திண்டிவனத்துக்கு. அல்லேலூயா. இந்த கிராமத்துக்கு பேரை சொல்லி ஜெபிக்கிறது கிடையாது, எந்த கிராமத்துக்கு போறது ஜெபிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. திண்டிவனம் அது மட்டும் ஞாபகத்துல இருக்கும். ஆனா திண்டிவனம் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. நம்ம அதை விட்டா வேற என்ன கிராமத்துக்கு போறோம், ஜெபித்தா தானே மனசுல இருக்கும். அல்லேலூயா. இந்த கிராமத்துக்கு போறோம், ஆமா, ஏதோ 2-3 பேருக்கு தெரியும். கீழ்மலை வந்து தாராபுரம். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வரவங்க தெரியும். அல்லேலூயா. ஜெபிக்க வரலன்னா என்ன செய்யாது, தெரியாது. நம்மளும் அப்படியே 10-11 திண்டிவனம் ஒரு ஆளு தாராபுரம் ஒரு ஆள் வந்து சொல்லுவாரு, கீழ்மலையூர். ஆமா. எப்படி பண்றது. அல்லேலூயா. புரிதல். இப்போ ஒரு ஆளை ஆரம்பிச்சோன்னு சுத்தி இருக்கால நினைச்சிருது. ஆமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் நாள் இருக்கிறது. தொடர்ந்து அதுக்காக நீ செபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் வேணும். எங்க ஊழிய நாங்க போற அந்த கிராமத்துல ஒரு அசைவு உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். சும்மா போய் ஊழியம் செய்யக்கூடாது. நாங்க போறது நிமித்தம் அங்க 4 ஆத்மா ரட்சிக்கப்படணும், நாங்க போறது நிமித்தம் அங்க ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட நாம என்ன செய்யணும், இந்த ஊழியத்தை செய்யணும். சில நேரம் இல்லாதபடினால அருமையான ஐயா அவரை இன்னைக்கு அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். பெரிய காரியங்கள் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் கூட ஒரு பேராயர் வந்துருக்காங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. ஐயா அவர்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இந்திய சுவிசேஷ திருச்சபையின் தலைவர். அவங்க ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு நீங்கள் கிராம ஊழியம் செய்கிற அப்படின்னா உங்கள் கிராம ஊழியத்திற்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 10-15 நிமிடம். அதுக்கு நானும் ஒரு 15 நிமிஷம். எவ்வளோ எப்போ முடிக்கணும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஐயா சொன்ன மாதிரி இயேசு அழைக்கலைன்னா இங்க வர முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதனால திடீர்னு நான் இங்க வரல, திடீர்னு நான் வந்திருக்கவும் முடியாது. அதனால ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நான் ஏதோ சொல்லலான்னு வந்தேன். ஆனா உட்கார்ந்து ஐயா உங்களை குறிச்சு சில கேள்வி எழுப்பியிருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வசனத்தை எனக்கு சொன்னார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறார். எபேசியர் 6:11
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பாவுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி படைக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாய் நீர் என்ன சொல்ல வேண்டும் என நினைக்கிறீங்களோ நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, we are joining together learn. ஆண்டவரே, the Lord teaches, we are learned. ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்கள், நாங்கள் இந்திய புனித திருச்சபை பேராயம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி எனக்கு ஒரு 20 பேராயர்கள் இருக்கிறார்கள், 100 ரெவரண்ட் இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் அந்த ஒரு 3 வருஷமா எனக்கு ஐயா நெருக்கம். அவர்கள் எங்களுடைய ஊழியத்தை பார்த்து அவர்கள் திருமறை அந்த மாமன்றத்திலிருந்து என்னை ஆர்ச் பிஷப்பாக ஆர்டைன் பண்ணியிருக்கிறார்கள் போன நவம்பர் மாதம். அதனால அவர்கள் என்னை இப்படி கேட்டுக்கொண்டார்கள், வருகிற 27ஆம் தேதி அங்கே கூட்டம் நடக்கிறது, அங்கே நீங்கள் கட்டாயம் வரணும், நீங்கள் யார் என்று நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே அப்போ சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஐயா மாலையில ஒரு கூட்டத்துக்கு போகணுன்னாங்க. என்ன கூட்டம்னு அவங்க சொன்னாங்க, சுவிசேஷகர்கள் இணைந்து செபிக்கிறேன். இங்க வந்த பிறகுதான் தெரியுது அது முழங்கால் யுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபக்குழு அல்ல, முழங்கால் யுத்தம். ஆமென். இப்போ யாரோட முழங்கால் யுத்தம் பண்ணணும், யாரோட முழங்கால் யுத்தம் பண்ணணும், அதைத்தான் இப்போ நாம ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டை பாட போறாங்க. ஆமென். எனக்கு ஆண்டவர் ஒரு 100-150 பாட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இந்தியாவை எழுப்புதல் வரணும்னு சொல்லி நாங்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் எங்கள் டைசஸ் மூலமாய் மறுரூப தரிசன ஜெபக்கொடுகை, அதாவது பஞ்சாயத்து திருச்சபை தரிசனத்தோடு இந்தியாவில் இருக்கிற 7 லட்சம் பஞ்சாயத்து திருச்சபை வந்து விட்டால் 2 நாளும் 7-14 படி பஞ்சாயத்துக்குள்ள தேவராட்சியம் வந்துடும். ஒவ்வொரு பஞ்சாயத்து தேவராஜ்யம் வந்துச்சுன்னா ஒன்றிய, தாலுக்கா, மாவட்டம், மாநிலங்களை ஈஸியாக சொன்னவை இயேசுக்கு அந்த அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் கடந்த நாட்களில் ஒரு பாடலை நான் எழுதுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், இந்தியாவுடைய எழுப்புதலுக்காக இந்த பாடல் எழுத வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த பாடலை உங்கள் மத்தியில் பாடுதே பயன்படுத்துகிறேன். இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. என்ன செய்யணுமா? இந்தியர்கள் அதைத்தானே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்தியாவில் எழுப்புதல் வரணும், இந்தியர்கள் இயேசுவை அறியணும். அதனாலதான் திண்டிவனம் போறாங்க. திண்டிவனம் போற நோக்கமே அதுதான். அவங்க சுய ஆதாயத்துக்காக சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் வக்கீலாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உண்மையாகவே எனக்கு ஹைகோர்ட்ல இருக்கிற சாம் லாயர் இருக்கிறவங்க இருக்கும். அது மாத்திரமல்ல, நானும் அந்த தொழிலே கொஞ்சம் படிப்பிருந்தவன். ஹல்லேலூயா. கோர்ட்ல வக்கீல் மாஸ்டரா இருந்தேன். அதனால எனக்கு தெரியும். அதனால இது எல்லாமே லாயர்னா என்ன நெருக்கம் இருக்குன்னு தெரியும். ஆகவே நாம் இது வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க இதை செய்யறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாரம். இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. எல்லாம் பாடுவோமே. இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. எல்லாருக்கும் வாயிருக்கா? ஹலோ, எல்லாருக்கும் வாயிருக்கா? எல்லாருக்கும் கை இருக்கா? எல்லாருக்கும் வாய் இருக்கு, எல்லாருக்கும் கை இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நான் வாய் இருக்குன்னா விரிவாய் வாயை தரேன். ஆமென். ஹல்லேலூயா. அதை நான் நினைப்பு வைக்கிறேன். இப்போ எல்லாம் கத்துக்கிட்டலாம். இல்ல ஒரு மாசம் முன்னாடி இந்த பாட்டை கொடுத்தேன். இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே, இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. இணைந்து செவித்து
சேர்ந்து ஜெபித்திடுவோம் வாருங்கள், எங்கே ஜெயம் பெறுவோம் எழும்புங்கள். இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. எல்லாம் பாடுவோம். இந்தியா உணர்வுகளை இந்தியா அடையணுமே. அல்லேலூயா ஆர்ப்பரித்து பாடி பாடி மகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரித்து பாடி பாடி மகிழ்ந்திடுவோம். ஆண்டவர் இயேசுவின் நாமம் தொழுதிடுவோம். ஆண்டவர் இயேசுவின் நாமம் தொழுதிடுவோம். ஆர்ப்பரித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆர்ப்பரித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. வருவோம். இந்தியா அவர் மறுமுறை. இந்தியா பிரித்தெடுத்து கூட்டமாக சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோம். பிரித்தெடுத்து கூட்டமாக சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோம். பேதைகளும் ஞானியாகி, பேதைகளும் ஞானியாகி வேதமகை அழித்து தினம், வேதமகை அழித்து தினம் இயேசுவின் குடும்பமாய் இணைத்திடுவோம். இயேசுவின் குடும்பமாய் இணைத்திடுவோம். இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. இந்தியா Praise the Lord. உலகமெங்கும் சுவிசேஷத்தை பறைசாற்றி உத்தமமாய் உயர்ந்திடுவோம். உலகமெங்கும் சுவிசேஷத்தை பறைசாற்றி உத்தமமாய் உயர்ந்திடுவோம். உன்னத இயேசுவின் புகழ் பாடி, உன்னத இயேசுவின் புகழ் பாடி இயேசுவின் குரலாய் ஒலித்திடுவோம். இயேசுவின் குரலாய் ஒலித்திடுவோம். இயேசுவின் குரலாய் ஒலித்திடுவோம். இயேசுவின் குரலாய் ஒலித்திடுவோம். இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. இந்தியா எழுப்புதல் அடையணுமே, இந்தியர்கள் இயேசுவை அறியணுமே. இணைத்து நிகழ்த்திடுவோம் வாருங்கள், இன்றே எழுப்புவோம் எழுப்புகள். இணைத்து ஜெபித்திடுவோம் வாருங்கள், இன்றே எழுப்புவோம் எழும்புகள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் எழும்பணும்னு விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா கைகளை தட்டாண்டு உற்சாகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா ஒரு வல்லமை இறங்கி வரும்படியா நீமா ராஜா ராஷ்டிரா ரமத்தராதி நிமிரா அவரா ரமத்தராதி நிமிரா fire in the name of பிரியமானவர்களே, கவனியுங்கள். இந்தியாவின் எடுப்பதற்காகத்தான் இந்த முழங்கால் யுத்தத்திலிருந்து முழங்கால் யுத்த படை. ஆமென். நான் முழங்கால் யுத்தம் ஜெபம்னு சொல்லல, முழங்கால் யுத்த ஜெபப்படை. ஆமென். ஹல்லேலூயா. நான் தான் ஏன் சொன்னாங்க, ஊரும் தெரியாது கிராமமும் தெரியாது, ஆனா போறோம். ஊரும் கிராமமும் ஏன் தெரியும் தெரியுங்களா? நாங்க கிராம ஊழியத்துல ரொம்ப அனுபவப்பட்டாங்க. 100 கிராம ஊழியன்னு ஒரு ஊழியருக்கு பிடி கிறிஸ்டோவன் சொல்லிட்டு அந்த 100 கிராமத்துக்கு காசு அறிவிப்பாங்க. கிராமத்துக்கு நடந்தே போய் ஊழியர் செய்யும். இங்க
அப்படி நடந்து போகும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு கிராமத்துக்கு உள்ள போனவனே எல்லை ஆவின்னு ஒண்ணு இருக்கும். அந்த எல்லை ஆவியை கட்டிட்டு தான் உள்ளே போக முடியும். அந்த எல்லை ஆவியை கட்டலன்னா உள்ள போக முடியாது. ஐயா எனக்கு எது தெரியுமா கேட்டார், கிராமம் தெரியும். ஏன்னா இங்க இருந்து நீங்கள் செலுத்து அந்த எல்லையை கட்டும் பொழுது அங்கே நீங்க சுமந்து போற வார்த்தை அங்கே இருக்கிற ஆத்மாக்குள்ளே சென்று அங்கே உடைக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டு ஓடி உங்ககிட்ட வருவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம யாரோட போராட்டம் அப்படின்னா, அதான் பவுல் சொல்றான், மிக தெளிவாய் சொல்லுகிறேன். ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இல்ல தங்கச்சியோட போராட்டம் இருக்கா? உங்க அம்மாவோட போராட்டமா? நீங்க போறீங்களா இந்த கிராம ஜனங்களோட போராட்டமா? இல்லங்க. சமுதாயத்தோட போராட்டமா? இப்ப ஐயா கோர்ட்ல வாதாடிட்டு இருக்கேன், ஜட்ஜோட போராட்டமா? இல்ல. யாரோட போராட்டம்? யாரோடனா? சாத்தானோட. ஆமென். ஹல்லேலூயா. சோ வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனை அவன் 30 முக்கோடியா மூலம் உட்கார்ந்திருக்கான். ஏரியா முழுவதும், இந்தியா முழுவதும் உட்கார்ந்திருக்கிறான். அவனை மேற்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆமென். எதிர்ப்பு சுவாசிக்கிறீங்க. அதனால்தான் ஏசாயாவுல ஒரு வசனம் தெளிவாய், ஏசாயா 52 1வது வசனத்துல, எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக் கொள். ஆமா, வாசிங்க. வல்லமையை தரிச்சுக்கணுமா? ஆமென். இப்போ கிராமத்துக்கு போற கை வைத்துங்க. இப்போ ஊழியத்துக்கு போற நீங்க தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை எங்க இருக்கு? ஹலோ, இருக்கீங்களா? எங்க இருக்கு வல்லமை? தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வாசம் பண்ணுகிற வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள தாங்க இருக்கு. அதனால்தான் இங்க கிராமத்துக்கு அந்த வசனம் கீழே அடுத்த பகுதி வாசிங்களா? அந்த வசனத்தோட அடுத்த பகுதி, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். என்ன அலங்கார வஸ்திரம்? 2 கேரக்டர் அலங்கார வஸ்திரம், இன்னொன்னு வல்லமையின் அலங்கார வஸ்திரம். கேரக்டர் ஆண்டவராகிய இயேசு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கமாகிய 9 குணவசியங்களை கொண்ட அலங்காரம். அலங்காரம். சோ இந்த அலங்காரத்தை உடுத்துக் கொள்ள வேண்டும். 2வது 9 வரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 9 வரங்கள் அல்ல, அந்நிய பாஷையோடு வரும், அற்புதம் செய்யற வரும், குணமாக்குற வரும், அதாவது நிறைய 9 வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்களினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த வளங்களினால் அலங்கரிக்கப்படலைன்னா அங்க போய் நம்ம என்ன செய்ய முடியாது, தோத்து போயிடும். அதனால பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த அலங்காரத்தை உடுத்துக் கொண்டு தேவராஜ்யத்தை கட்டி எழுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இன்னும் சத்தமாய், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கொண்டு வந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் அவருக்கு செலுத்திக் கொள்ளுகிறேன். அவருக்கு மகிமை. அழைத்ததான தேவ ஊழியர் மோசஸ் மகேந்திரன் அவர்களுக்கு
நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் பேராயர்களுக்கும் அனைத்து பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியில் நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்க நான் ஆசைப்பட்டேன். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் பேசும்படியாக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதுல நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு நல்ல ஊழியம். இந்த ஊழியத்துக்கு என்ன பேரு எழுதி வச்சிருக்கேன், மறந்துடக்கூடாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன சுவிசேஷ ஊழியம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன சுவிசேஷ ஊழியத்துல இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம், இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். இது இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. நல்ல விஷயங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல காரியங்கள் வரும்போது நல்லா ரிசீவ் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா சொல்லணும், கை தட்டணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம எதிர்காலத்துக்கும் எடுத்துக்கொண்டா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்றார். நீங்க என்னென்னலாமோ நினைச்சிட்டு வந்துருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு விசேஷம், இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய எண்ணி முடியாத அதிசயத்தை இன்னும் செய்ய போறாரு. இதுவரைக்கும் பெரிய காரியம் செய்யலாம், செஞ்சாரு. ஆனா இன்னும் பெரிய காரியம் செய்ய போறாரு. எண்ணி முடியாத அதிசயத்தை செய்யலையா, செய்தாரு, இன்னும் செய்ய போறாரு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை எனக்கு செய்துட்டாருன்னு நான் நம்பி ஒரு காரியத்தை சொல்றேன். அல்லேலூயா. என் பேரு அப்பம். ஓம் சரவண பகவான் குரு. என் பேர் அப்போ. இப்போ என் பேரு ஜெபராஜ். அல்லேலூயா. என்னுடைய பேரை எழுதுனா சரவண பகவான், சரவண பகவான், ஜெபராஜ் அப்படி 4 லைன் எழுதணும். அதனால இப்போ எங்கள் ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ராஜின்னு சும்மா சுருக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. பேர் ராஜ். அப்போ ராஜுன்னு சொல்லி அவர் எப்படி கூப்பிடுறது? எல்லா மக்களும் சேர்ந்து ராஜையா ராஜையா ராஜையான்னு சொல்லி என் பேர் ராஜாவாய் ராஜையாவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 எங்கள் அப்பா பூசாரி செய்வார். அதில் இருந்து ரட்சிக்கப்பட்டு நான் வந்துட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு ஆராய்ந்து முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இது நடக்குமானா நடக்காது, வாய்ப்பே கிடையாது. எங்க ஊருக்குள்ள வர்றவங்கள முதல்ல அடிக்கிறது நான் தான். கிறிஸ்தவ மக்களை முத அடிக்கிறது யாருதான்? சாணியை கரைச்சி, இந்த இயேசுவை பற்றி சொல்ல வர்றவங்க மேல சாணியை அப்படி கரைச்சி திரும்பி வரக்கூடாது. ரொம்ப அடிச்சு கிழிச்சு உடைச்சு ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி பிரிச்சு மொத்தமாக போட்டு எரிச்சு அதுல சாமியார் சாமி அப்படி இருந்தாங்க. பச்சாரி எனக்கு அப்பான்றது. என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு திடீர்னு இந்த கொசு கடிச்சு யானைக்கால் நோய் இருந்துச்சு. யானைக்கால் நோய்னா தெரியல,
பெருசா கால் இவ்வளோ பெருசாக இந்த உடம்பு எவ்வளோ பெருசா அவ்வளோ பெருசு கால் வந்து ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போனோம். அப்படி ஆகிப்போச்சு. என்னுடைய தெய்வங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்கள் இந்து தெய்வத்தில் இருந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு பூஜை செய்து எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் நடக்கலை, சுகம் பண்ணலை. கடைசியில் செத்து போயிடுவா, நீ செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஐயோ நான் செத்து போகிறேன், என்ன செய்ய அப்படின்னு உங்களுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும். எங்கள் தெருவுக்குள்ள ஒருவர் வந்து பிரசங்கம் மாட்டார். நீ ஜெபம் பண்ணினால் உனக்கு சுகம் கிடைக்கும், நீ சமாதானம் இருந்தா நீ ஜெபம் பண்ண உனக்கு சமாதானம் கிடைக்கும், நீ அழுகையோடு இருந்தா நீ ஜெபம் பண்ண உனக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்க. நீங்களாம் வந்து தெருவில் பிரசங்கம் பண்றீங்களா? இந்த பாக்ஸை வச்சு பண்றீங்களா இல்லையா? பண்றீங்களா? இந்த மாதிரி சத்தம் அப்போ பேசினாங்கல்ல. நான் படுக்கையில் கிடக்கிறேன், 15 நாளாக சாக கிடக்கிறேன், குடிக்க முடியல, சாப்பிட முடியல, கக்கூஸ் போக முடியல, வீட்டுக்கு போக முடியல, வீட்டுக்கு போக முடியல, கட்டில் கிடையாயிட்டேன். வெளிப்படுத்த சொல்ல உடனே கட்டில் கிடையாது சொல்லியிருக்கா, அப்படி கட்டில் கிடையாது எல்லாம் அங்கே. ஆனால் அப்போ அந்த சத்தம் வருது, ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். நான் ஜெபம் பண்ணா எனக்கு சுகம் கிடைக்கும். டாக்டர் சொன்னார் நீ செத்து போவேன் அப்படின்னு சொன்னார். சூழ்நிலை நான் செத்து போயிடுவேன். ஆனால் இங்கே என்ன சொல்றது, ஜெபம் பண்ணா கிடைக்கும். அந்த வார்த்தையை நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை திருப்பி திருப்பி அதை கேட்கணும் போல இருந்துச்சு. ஆனால் அப்போ யாருக்கும் சொல்லுவா? அப்போ யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வரும்போது தானே சொல்லுவாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இயேசு சுகமாக்குவார். அப்போ நான் ஜெபிக்கிறேன். அப்போ நான் சும்மா இயேசு சாமி என்னை சுகமாக்கு சாமி, என்னை நான் சாவ போகிறேன் சாமி, நீ சுகமாக்குனா சாமி நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன் சாமி. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சாணி வச்சு அடிக்கிறது தப்பு தான் சாமி, கல்லெடுத்து அடிச்சது தப்பு தான் சாமி, கெட்ட வார்த்தை போட்டு காணாமான சாணாவானா பேசுனது தப்பு தான் சாமி, மன்னிச்சிரு சாமி அப்படின்னு அழு. 15 நாள் தூங்கலைங்க. ஒரு ரகசியம், 15 நாள் தூங்கலை, சாப்பிட முடியல, அழுகையும் கண்ணீரமாக இருக்கேன். அப்படி செபிக்கணும், அப்படி தூங்கிட்டேங்க. இன்னைக்கு 15ஆவது நாள் தூங்கிட்டேன். எந்திரிக்க முடியாது, 4 பேர் தூக்கி ஆஸ்பத்திரி பாத்ரூம் போனால் தான் பாத்ரூம் போக முடியும். இப்போ நான் எந்திரிச்சு நிற்கிறேன், என்னால் நடக்க முடியுது. காலையில் ஒரே அதிசயம், என்னால சொல்ல முடியலை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். உங்களுக்கு செய்வார், குடும்பத்துக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார், பிள்ளைக்கு செய்வார். கரங்களை தட்டி ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள், நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கையெட்டி பாடி களிமூட்டிடுவோம், கையெட்டி பாடி களிமூட்டிடுவோம், பயந்து பாடி மகிமை செலுத்துவோம், பயந்து பாடி மகிமை செலுத்துவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், பாடுவோம். பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? சோகமானதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்?
ஜெபம். என்னது? ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் செய்த போது தேவன் அற்புதம் செய்தார். இப்ப நீங்க எல்லாரும் கூடி ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? இது சாதாரணமான விஷயம் அல்ல. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், நீங்கள் வாழ்கிற இடத்தில் இருக்கிறவர்களுக்கும், உங்கள் சபைக்கும், உங்களை சார்ந்தவர்களுக்கும், வேலை செய்கிற இருக்கிற இடங்களுக்கும் வருகிற தீமையை நீக்கி ஆண்டவர் பெரிய சுகவாழ்வை கொடுப்படியான ஒரு ஜெபம் இது. இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன ஊழியம், எசேக்கியேல் தான் இதை சொன்னார். எசேக்கியேல் தான் ஜெபிக்க சொன்னார் இல்லையா? எசேக்கியேல் ஜெபிக்க இல்லையா? 22:30 வாசிங்க. எசேக்கியேல் 22:30 வாசிங்க. சோதரன் கர்த்தர் நமக்கு இந்த ஜெப வாழ்க்கையை கொடுத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னா, எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்தினால தான். வாசிங்க. பாருங்க, நான் தேசத்தை பார்த்தேன், தேசம் அழிக்கப்படக்கூடாது, தேசம் சமாதானத்தினால நிறைந்திருக்கணும், தேசம் வாழ்ந்திருக்கணும், தேசம் மகிழ்ச்சியாயிருக்கணும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், தேசம் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும், தேசம் ஆண்டவருடைய நன்மையினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படி நினைத்தார். தேசம் அழியக்கூடாதையா? தேசம் அழியுமா? தேசம் அழியும். சுனாமி வந்தா தேசம் அழியும், கொரோனா வந்தா தேசம் அழியும். இது கர்த்தருடைய கோபம் அழியும். அப்போ கர்த்தருடைய கோபம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா? அங்க சொல்றாரு, வாசிங்க. அழிக்க கூடாதபடிக்கு திறப்பிலே நிற்கணும்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. திறப்பிலே நிற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணும். பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கணும். திறப்பிலே நின்று ஜெபிக்கணும். யாரு தானியலை பாருங்க, கதவை ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ண. எங்க பார்த்து ஜெபம் பண்ண? எருசலேம். எருசலேம்ல என்ன இருக்கு? தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ண. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு விசுவாசம் வரும்படியே அப்படி செய்தான். அல்லேலூயா. அப்போ திறப்பில நின்று ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவது திறப்பிலே நிற்பது. தொடர்ந்து வாசிக்கும் போது அடைக்கணும். அதாவது தீமை தேசத்தை அழிக்கக்கூடாது, பொல்லாப்பு தேசத்தை அழிக்கக்கூடாது, வியாதி தேசத்தை அழிக்கக்கூடாது, கொடுமை தேசத்தை அழிக்கக்கூடாது, இது அறியாமை தேசத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி சுவரை அடைக்கும்படியாக ஒரு ஆளை தேடினேன். ஜெபிக்கிறவங்கள தேடினேன். யாரையும் பார்க்க முடியல. இல்லையா? யாரையும் செய்ய முடியல. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் யாரை தேடுறாரு? கவனிங்க. யாரை தேடுறாரு? ஜெபிக்கிற ஆளை தேடுறாரு. அல்லேலூயா. இப்போ உங்களை தேடி இருக்கிறாரு. உங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இவ்வளவு வேற கண்டுபிடிச்சிருக்காரு. 40 பேரை இங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்காக தன்னை சோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. 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 ஜெபிக்கிறவங்களை வச்சுதான் ஊழியங்கள் நடக்கும். ஜெபிக்கிறவங்களை வச்சுதான் சபைகள் கட்டப்படும். ஜெபிக்கிறவங்களை வச்சுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுன்னு ஒரு ஊழியம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கடுமையான ஊழியம். ஸ்தோத்திரம். அந்த அவங்க போற இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானும் இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லைட்டே இருக்காது, பள்ளிக்கூடம் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது, வாகனம் போறதுக்கு வழியே இருக்காது. செருப்பு போனால் அந்த செருப்பு சீக்கிரம் பிஞ்சிடும். திருப்பி செருப்பு வாங்க முடியாது. போனால் ஒரு 4 மாதம் 5 மாதம் உள்ளே மாட்டிக்கிடுவோம். திருப்பி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கொடுமையான இடத்துலலாம் ஊழியம் செய்கிறாங்க. லைட்டே இல்லாமல், சாப்பிட வசதி இல்லாமல், கிடைச்சதை சாப்பிட்டு ஊழியம் செய்கிறாங்க. அப்படி செய்து அநேக கிராமங்களை கர்த்தருக்காய் ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க நண்பர் சுவிசேஷ ஜெப குழு, நண்பர் சுவிசேஷ ஜெபிக்கிற குழுவாய் இருந்தவர்கள் இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஊழியம் செய்யணுங்க. நீங்க செய்யறது சரி. தீர்க்க தரிசன ஊழியம் எழும்புனது சரி. இதை செய்யணும். கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்த்தாரு. அவருடைய சித்தம் என் இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்த்தாரு. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றம்னு சொன்னார். எதுக்குன்னா அவன் நல்லா ஜெபிக்கிறாங்க. நல்லா ஜெபிக்கிறேன். எத்தனை வேலை ஜெபம் பண்ணாங்க?
சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. எத்தனை வேளை ஜெபம் பண்ணீங்க? 7 முறை. ஹல்லேலூயா. ஆமா. 3 வேளை ஜெபம் பண்ணது யாரு? 3 வேளை ஜெபம். 7 முறை சோத்தரித்து 7 முறை தேவனுடைய பாதத்துல ஜெபிக்கிறவனா இருந்தால் தாவீது. அது தேவனுக்கு என்னவா இருந்தது? ரொம்ப பிரியமா இருந்துச்சு. 7 முறை துதிச்சா, 7 முறை ஜெபம் தேவனை பாடினான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால இது தேவனுக்கு பிரியமான ஊழியம். ஆமென். இப்படி செய்கிற உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நிறைய செய்ய போறாரு இந்த ஆண்டுல. நிறைய அதிசயங்களை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே எங்க குடும்பத்துல என்ன மாதிரி இது மாதிரி விளையாட்டாங்க எழுப்பணுங்க. அவர் என் தம்பி மோசஸ் மகேந்திரன் யாரு தம்பி. சோத்ரம் எங்க அத்தை பையனுக்கு அவங்க அக்காவை கடிக்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரவி எனக்கு அக்கா, அக்காவுக்கு தம்பி, தம்பி எனக்கு தம்பி. அவன் நினைச்சேன், நம்ம குடும்பத்தில் ஒருவரும் ரட்சிக்கப்படலையா, ஊழியம் செய்யலையா, நான் மட்டும்தானே மாட்டிக்கிட்டு இருக்கேன். யாருமே வரலையே ஊழியம் செய்ய. பார்த்தா அழகான ஒரு ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒரு மாதம் ஜெயிச்சேன், குடும்பத்தில் எழுப்பணும், நான் குருவ மாத்திரம் எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். ஆண்டவர் அருமையா ஒரு ஊழியக்காரர் எழுப்பியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. சுவிசேஷம், நான் சுவிசேஷத்தில் ரொம்ப தாகம் அடைவேன். இனிமேல் நீங்கள் ஊழியம் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. தட்டில் இது மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லாக ட்ராக்ஸ், ட்ராக்ஸ் அப்படி டம்ப் பண்ணி அந்த ட்ராக்ஸை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். எங்கள் வட இந்தியாவில் நாக்பூர், கான்பூர், ராய்ப்பூர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் கொடுத்துட்டு தான் வந்தேன். அப்படி கொடுத்து ஊழியத்துக்கு 3 சபைகள் வருவாங்க. சுவிசேஷ ஊழியம் சபைகளை உருவாக்கணும். ஏன் உருவாக்கணும்? ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஏங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் என்ன சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன் சந்தோஷம் மற்றவங்களுக்கும் அது கிடைக்கணும். ஆனா சந்தோஷம் இல்லாம துக்கத்திலும் அதுலேயும் இதுலேயும் மாட்டிக்கிட்டு நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. நல்ல கவனிங்க, தெளிவா சொல்றாங்க. நம்ம தேசத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? 147. சரி, 47, 40, 47, 47, 140. ஆமா, நம்ம பொருளை உருவாயிருக்கலாம். சில பிள்ளைகளை சேர்த்துக்கலாம். 140 கோடி மக்கள்ல எவ்வளவு பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? எவ்வளவு பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை கோடி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? 100 தான். இல்ல, 40 கோடி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. 40 கோடிக்கு இயேசுவை தெரியும். ஆமென். ஆனா 100 கோடிக்கு யாரு தெரியாது? இயேசு தெரியாது. இயேசு கடவுள்னு தெரியாது. அவங்க எல்லாம் அறியாமையில சிக்கிட்டு இருக்காங்க. அறியாமையில சிக்கி மிருகத்தை போல இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால அவங்கள மாற்றணும்னா சுவிசேஷ ஊழியம் செய்யணும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அந்த சுவிசேஷ பணியை செய்றீங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்படும்படியா? 100 கோடி மக்களை ரட்சிக்கப்படும். நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்ச சகோதரா, நரகத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு அப்படின்னு கூப்பிடும்படியா நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க? அந்த ஊழியத்துல இணைஞ்சு இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா செய்யுங்க. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாது 4 பேர் முன்னாடி நல்ல வார்த்தை 4 வார்த்தை எனக்கு பேச தெரியாது. ஆனா இப்போ கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்றேன். லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்றேன். ஊழியர்களை உருவாக்குகிறேன். ஹல்லேலூயா. ஜெபக்குழுவில் இப்போ நீங்கள் ஜெபக்குழு 40 பேர் இருக்கீங்களா? அது மாதிரி எங்கள் ஜெபக்குழுவில் 300 பேர் இருக்காங்க. எல்லாரும் ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ், சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு எல்லா மாவட்டத்திலையும் சபைகளை உருவாக்கும். ஹல்லேலூயா. போன வருஷத்துல 4 சபையை திறந்தோம். அதுக்கு முந்தின வருஷத்துல 4 சபையை திறந்தோம்.
இந்த வருஷத்துல இன்னும் திறக்கிறதுக்கு சபைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் சொன்னா, சபைகளை உருவாக்கி ஊழியர்களை பெருக பண்ணி ஜெபிக்கிறவர்களை உருவாக்கணும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, எல்லா கிராமத்திலும் சபை இருக்கணும், எல்லா தெருக்களிலும் ஜெபக்குழு இருக்கணும். எல்லா தெருக்களிலும் எல்லா கிராமத்திலையும் சபை, ஒரு ஊரு பேர் இருந்து அந்த ஊர் பேர்ல சபை நிறைய இருந்தாலும் கவலை இல்லை, ஆனா ஒன்னாவது இருக்கணும். கிரியை செய்யணும். என்ன போல ஓம் சரவண பகவான் குரு ஜபராஜா மானம் நம்ம சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஆமென். இது செய்யும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சோத்திரம். இங்க நோய்வாய்ப்பட்டவங்க சுகமடைஞ்சிருக்காங்க, இதுதானே சுகமடைஞ்சு சொல்ல நல்ல சாட்சி சொல்லுவீங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அதே மாதிரி ஸ்தோத்திரம், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு, ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். அதே மாதிரி வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுத்துருக்கிறார், சமாதானம் இல்லாதவங்க சமாதானம் கிடைச்சிருக்கு, ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. அநேகர் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் சந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அநேகருக்கு நிறைய சமாதானம் கிடைச்சிருக்கு. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஜெபிக்கும் போது தேவன் பலத்த அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். எவ்வளவு செய்வாராம்? என்னவே முடியாது, லிஸ்டே போட முடியாது, அவ்வளவு அதிசயம் நடக்க போகுது. உண்மை அதான் தீர்க்கதரிசனம். இப்ப நம்ம சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, எண்ணி முடியாத அதிசயம் நடக்க போகுது. அடுத்த 6000 பெரிய காரியங்கள் நடக்க போகுது. அதுக்கு காரணம் எசேக்கியாவுடைய ஜபம் தான். ஆமா, அவர் சொன்னார் ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்றவங்க ஆண்டவர் தேடுறாரு, அவர் தான் வெளிப்படுத்தி சொன்னாரு. ஆமா, அப்படி ஜெபிக்கலன்னா என்ன நடக்குங்க? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 31 வாசிங்க. யார் மேல கோபத்தை ஊற்றினாரு? ஜெபிக்க வரல, யாருமே இல்ல. ஜெபிக்கிறாங்களான்னு தேடினாரு, ஜெபிக்கிறதுக்கு ஆட்களுக்கு இல்ல. உடனே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? கோபத்தை அவர்கள் மேல் ஊற்றி என்ன நிர்மூலமாக்கணும். என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். அடி, செம்ம அடி. அடி எந்திரிக்க முடியாத மாதிரி அடி. சிலருக்கு அடி விடும், எதுக்குன்னா ஜெபிக்கிறதுனால நிறைய அடி விடும். நிர்மூலமாக்கி அவங்க என்ன செய்யறாங்களோ அதனுடைய தீமையை அவங்க மேலேயே திருப்பி, இப்ப நம்ம மேல வருகிற தீமைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கு மேல வருகிற தீமையை கர்த்தர் என்ன செய்யறாரு? விலக்கி போடுறாரு. எப்படி விலக்கி போடுறாரு? வேலி அடைத்து நம்மளை பாதுகாக்கிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யோபுவையும் அவன் வீட்டையும், அந்த வசனத்தை வாசிங்க. 1:10 யோபுவையும் நீர் யோபுவையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் அர்த்தம். உங்க சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை கூட அவர் என்ன செய்யறாரு? வேலி அடைத்து வேலி அடைக்கிறாரு, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு, அடுத்து என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி தேவன் செய்கிறபடினால தேவன் அவனுக்கு அப்படி ஏன் செஞ்சாரு? அவன் நல்ல சோத்திரம் செய்யறவனா, பலி செலுத்துறவனா இருந்தான். அப்பப்போ பலி செலுத்துவான், அப்பப்போ சோத்திரம் செலுத்துவான், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவான், ஆண்டவரை ஆராதிப்பான், ஜெபம் பண்ணுவான். அப்படி இருந்ததுனால அவனுக்கு அப்படி பாதுகாப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா ஜெபம் பண்ணலன்னா அந்த பாதுகாப்பு கிடைக்காது, அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனாலதான் அவர் கோவப்படுறாரு. கோவப்படுறதுனால அப்படி ஆசீர்வாதம் வராம வேற ஒரு காரியம் வருது. என்ன வருது? வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. 31 முடிச்சிடலாம். கோபத்தை ஊற்றுறாரு. கோபத்தை ஊற்றும் போது என்ன நடக்கும்? கொரோனா வரும். கோபத்தை ஊற்றும் போது என்ன வரும்? சுனாமி வரும். கோபத்தை ஊற்றும் போது என்ன வரும்? மழை வராது. வேற என்ன வரும்? புயல் வரும். இப்படி வரும். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. நிர்மூலமாக்கி தலையின் மேல அவங்க செய்யற தீமையின் அதற்கேற்ற பிரதிபலன் அவங்க தலை மேலேயே ஊத்துறாரு. இப்போ ஆண்டவருக்குள்ள ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தீமைகளை நீக்கி போட்டு அவருடைய பலனை நமக்கு தருவார். அவர் நமக்காக வைத்திருக்கிற பலனை என்ன செய்வாரு?
நமக்கு தருவார். ஆனா இப்போ அவருடைய சமூகத்துல ஜெபிக்காததுனால, நம்முடைய காரியத்தை சொல்லாததுனால, ஜெபித்து அவரை மகிமைப்படுத்தாதனால, துதித்து அவரை மகிமைப்படுத்தாதனால அங்க வேற ஒரு விஷயம் நம்ம மேல வருகிறது. அதனால இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துல தீர்க்கமா கர்த்தர் உங்களிடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. ஜெபம் மிக முக்கியம். ஆமென். ஜெபத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்க. இதற்காக உடல் உழைப்பு போடுங்க, இதற்காக பணம் கொடுத்து உதவி செய்யுங்க, இதற்காக பொருளாலும் ஆஸ்திகளாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்க, கனம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குறித்து தான் இயேசு இதை பேசுறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை, அழிவை நிறுத்தும்படியாக தான் இது சார். நம்ம அப்படி செய்யும் போது நம்ம தேசத்துக்கு என்ன வராது? என்ன வராது? அழிவு வராது, பாதுகாப்பு வரும். அடுத்து என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். ஆமென். பாதுகாக்கிறார், அடுத்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இப்ப கர்த்தர் என்னை பாதுகாத்தாரு, நான் நோயில இருந்து நீக்கப்பட்டு சுகம் தந்து என்னை ஆசீர்வதிச்சாரு. இப்போ பாருங்க, அங்க மேல இருந்து தூத்துக்குடி கடற்கரை, என்ன ஊர் அது, கன்னியாகுமரி கடற்கரை முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். ஆமென். 15 சபைகளை உருவாக்கி அவைகளை ஊழியம் செய்யும்படியாக ஊழியர்களை அங்கே செய்து அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்போ ஸ்தோத்திரம் அநேக சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிராமங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஆனால் ஜெபிக்கிற குழுவாக இருக்கிற அப்படின்னால ஒரு முறை நம்ம போய் பார்த்து நம்மளுக்கு முடியும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பேய் கட்டு, பிசாசு கட்டு, செய்வினை கட்டு, பிசாசு தொழில, கெட்ட கனவு, தீய காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிடும். ஐயா நல்ல டெலிவரன்ஸ் கொடுப்பாரு. ஆமாம், நித்திய டிவிக்கு போனால் 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. அதுக்கு 2 குடும்பம் பிசாசு. அந்த சபையில் 2 பிசாசு. உடனே ஜெபம் பண்ணி உடனே டெலிவரன்ஸ் முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமாம். பாருங்க, நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்கணும், ஜெபிக்கணும், ஜெபத்தில் தாங்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆமென். ஜெபத்தில் தாங்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியர்களும் பெருகணும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை என்ன செய்வார்? செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சுவிசேஷ பாட்டு பாடிடுவோமா? நம்ம சுவிசேஷ ஊழியர்களாய், குடும்ப பிரதி ஊழியர்களாய் இருக்கிறபடினால ஒரே ஒரு சுவிசேஷ பல்லவியை மட்டும் பாடிட்டு நான் முடிச்சு விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 150 பாட்டு எழுதிக்கிறேன். ஐயா ஒரு 150 பாட்டு எழுதிக்கிறேன். எல்லாரும் நல்ல பாட்டு பாடுறாங்க. ஐயா என் குரலோடு அழகா பாடுறீங்க. நீங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு. நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்ல ஜெபம் நடத்துறாங்க, நல்ல அபிஷேகம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமென். ஆமா, தேவன் உங்களை இன்னும் அதிகமா என்ன செய்வாரு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாட்டு வர மாட்டேங்க. தேடுறேன் இயேசுவின் சுவிசேஷ பயணம். இது சுவிசேஷ பயணம் தானே. நம்ம தெருத்தருவா வீடு வீடா போனோம். அது ஒரு பயணம், சுவிசேஷ பயணம். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்றதுனால என்ன நடக்கும்? வியாதி நீங்கும், பிசாசு ஓடும், தீமை நீங்கும், வறுமை நீங்கும், இதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதே ஒரு சின்ன பாட்டு. இயேசுவின் சுவிசேஷ பயணம் நாங்கள் செல்லுகிறோம். இயேசுவின் சுவிசேஷ பயணம் நாங்கள் செல்லுகிறோமே. செல்லுவோம், செல்லுவோம், தேசமெங்கும் சுவிசேஷம் சொல்லுவோம். செல்லுவோம், செல்லுவோம், தேசமெங்கும் சுவிசேஷம் சொல்லுவோம். சுவிசேஷ பயணம் நாங்கள் செல்லுகிறோமே. சுவிசேஷ பயணம் நாங்கள் செல்லுகிறோமே. செல்லுவோம், செல்லுவோம், தேசமெங்கும் சுவிசேஷம் சொல்லுவோம். செல்லுவோம், செல்லுவோம், தேசமெங்கும் சுவிசேஷம் சொல்லுவோம். செல்லுவோம், செல்லுவோம், நற்செய்தி சொல்லி செல்லுவோம். செல்லுவோம், செல்லுவோம், நற்செய்தி சொல்லி செல்லுவோம்.
நாங்கள் செல்லுகிறோமே. பாதை நீங்களும் நோய்கள் நீங்களும் மக்கள் நற்சூகம் பெற வேண்டுமே. பாதை நீங்களும் நோய்கள் நீங்களும் மக்கள் நற்சூகம் பெற வேண்டுமே. அழிவு நீங்களும் தீங்கு நீங்களும் மக்கள் சேமம் பெற வேண்டுமே. அழிவு நீங்களும் தீங்கு நீங்களும் மக்கள் சேமம் பெற வேண்டுமே. செல்லுவோம் செல்லுவோம் தேசமெங்கும் சுவிசேஷம் சொல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம் தேசமெங்கும் சுவிசேஷம் சொல்லுவோம். இயேசுவின் சுவிசேஷ பயணம் நாங்கள் செல்லுகிறோமே. இயேசுவின் சுவிசேஷ பயணம் நாங்கள் செல்லுகிறோமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க ஊழியத்தை சிறப்பா செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், அதாய்ந்து முடியாது பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்களை இன்னும் அதிகமாய் செய்ய போகிறார். நீங்க அதை பார்த்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுங்க. பெரிய தேவ சமாதானம் உங்களை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 38 வருஷம் இந்த ஊழியத்தை செய்றேன். எத்தனை வருஷம்? இப்ப எனக்கு 60 வயசு, அவருக்கு 70 வயசு. எங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே 60 வயசு 70 வயசு நிறைய பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு ஐயா நல்லா பாடினாங்க. ஐயாவுக்கு நல்ல வயசு 72 வயசு. அங்க ஒரு சீனியர் ஒரு இது இந்த காலங்கள் வரைக்கும் தேவனை மகிழ்ச்சியாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நான் 20 வருஷம் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் 20 வருஷம் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. இன்னும் சபைகளை கட்டணும். 100 கோடி மக்களை ஆண்டவருக்குள்ள மாற்ற முடியுமா? பெரிய காரியம் செய்வார். ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். உங்களை கொண்டு, உங்கள் ஊழியங்களை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு, உங்கள் சுவிசேஷ பணிகளை கொண்டு ஆண்டவர் மகத்தான காரியத்தை செய்வார். கரங்களை தட்டி கதறோம். எழுந்து நின்று நம்ம ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் அருமையான ஆண்டோடைய வார்த்தையை நம்மளோடு பகிர்ந்து கொடுத்து அருமையான 2 ஐயாக்கள் இன்னைக்கு 2 இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இரட்டத்தனையான ஆசீர்வாதம், 2 மெசேஜ். ஹல்லேலூயா. நம்ம எதோட யுத்தம் இதெல்லாம் தெரியாது இல்லையா? நம்ம எதோட யுத்தம் பண்ணணும்ன்றத இன்னைக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோடு பேசின அந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்மளோடு வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த 2 தாசன்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், 2 தாசன்களையும் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய், இன்னும் அவர்கள் செய்கிற ஊழியத்தை சுவிசேஷ பணிகளை கர்த்தர் கோடாகூடி ஆசீர்வதிக்கும்படியாய், ஊழியத்தை தாங்கும்படியாய், ஏந்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதனால் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நாம் ஜெபித்தது போல பேதுருக்கு கொடுத்த அதே வல்லமை வரங்களை கர்த்தர் நமக்கு தந்து ஒவ்வொரு ஊழியத்திலும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை இனி நடக்க போகிற ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பாரத்தை தாகத்தை கொடுக்கும்படியாய், ஊழியத்தை ஏன தானா என்று செய்யாதபடி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து அவருடைய அந்த பிரதான கட்டளைகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு வந்து ஆண்டவரை உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துல ஆண்டவரே பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது, உம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது. அதற்காக நன்றி. இங்கு ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் நீர் பதிலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை செவ்வையான பாதையில நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிறைத்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செங்கடல்களை கர்த்தர் பிளப்பீராக. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆமானின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்துகிறாக. எல்லா பார்வோனின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்துகிறாக. கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. உங்களுடைய கரத்தினால பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுத்தும். அந்த ஒவ்வொருவரையும் அமிதமாய் ஆண்டவரை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். மெய்ப்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கும் சமாதானம் காவல் வழிநடத்துதலும் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நாங்கள் அனைவரும் விசேஷமாய் கூடி வந்திருக்கிறாரே அவரோடும் என்றென்றும் சதா காலம் நடத்துவாராக. அல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு சிறிய